லக்னோவில் மோடி பேசும்போது சொன்னதில் மதச்சார்பின்மை பற்றி பேசி நாட்டு மக்களை வந்து சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், காங்கிரஸ் எல்லாரும் தவறாக வழி நடத்துகிறார்கள். பிஜேபி வந்து மதச்சார்பின்மைன்னு சொல்றது மக்களை ஒற்றுமைப்படுத்துறதும் வளர்ச்சியை உறுதிப்படுத்துறதுக்காகவும் தான் மதச்சார்பின்மையை பேசுகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது தொடர்பாக ஃபர்தராக பேசணும்னா நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு அரங்கத்தில் பிஜேபி சார்பாக யாரும் இல்லாதனால அதை அப்படியே விட்டுடலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சற்று விரிவுபடுத்தி பார்த்தா மத ரீதியாக மட்டும்தான் அரசியல் கட்சிகள் வந்து மக்களை வந்து பிளவுபடுத்தி வச்சிருக்கிறாங்களா? இல்ல, அப்படி பார்க்க முடியாது. மத ரீதியாக மட்டும் அப்படின்னு பார்க்க முடியாது. சாதி ரீதியாகவும் இருக்கிறத நம்மால பார்க்க முடியாது. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த முசாஃபர் நகர் கலவரத்திலே கூட அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பகுதியை சேர்ந்த அந்த பால்ராஜ் சிங்கிறவர் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்றாரு, ஜாட்டின மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான ஒரு விஷயம் இது. இதுல ஜாட்டினம் வந்து இந்த மாதிரியான இந்த மக்கள் வந்து முஸ்லீம்களுக்கு மேல ஒரு தாக்குதல் தொடுத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லி வந்து பால்ராஜ் சிங் சொல்லியிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவர்கள் சாதி ரீதியாகவும் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். தலித் அல்லாதவர் அல்லது உயர்ந்த சாதிக்காரர்கள் என்று ஒவ்வொருவரும் அந்தந்த இடத்துல பிளேயிங் டு தி கார்ட்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்கள் வந்து விளையாடுவதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே மதம் மட்டும் அல்ல, இன்றைக்கு வந்து ஒரு நோக்கம் வந்து மத்தியில் ஆட்சியை யார் கைப்பற்றுவது இல்லாம எப்படி நரேந்திர மோடி இன்றைக்கு பட்டேலுக்கு சிலை வைப்பதற்காக இவ்வளவு ஆர்வம் காட்டுறாரு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா 10 வருஷமா அவர் எடுத்திருக்கலாமே. 2002 இருந்து 2003 கூட பட்டேலுக்கு சிலை வைத்திருக்கலாமே. ஆனால் ஏன் அப்படின்னா, அதாவது இந்த ஒன்றுபட்ட இந்தியாவை காப்பாற்ற பிறந்தவராக தன்னை ப்ரொஜெக்ட் செய்வதற்கான ஒரு யுத்தியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஆக்சுவலா பட்டேல் அவர்கள் அன்றைக்கு இந்த கட்சியை கலைக்க வேண்டும் என்று சொன்னவர். இன்றைக்கு அவருக்காக இவர்கள் இது செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னாடியும் அரசியல் ஆதாயம் தேடுகிற ஒரு முயற்சி தான் தென்படுகிறது. மத ரீதியான பிளவுபடுத்துதல் அல்லது சாதி ரீதியான பிளவுபடுத்துதலையும் தாண்டி இனம், மொழி இதை வச்சும் மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் கட்சிகள் இருக்கத்தானே செய்யுது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது பொதுவாக அந்த அரசியல் கட்சிகள் அப்படின்னால என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய சுய லாபத்தை தான் பார்க்குறாங்களே தவிர இவங்களுக்கு உண்மையிலே நாட்டுப்பற்றோ தேசப்பற்றோ மக்கள் நலன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பிஜேபிக்காரங்க இல்லாதனால அதை பேசணும். அவங்க இருந்தால் கூட இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு பெரிய இஷ்யூவே நமக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. இப்போ வந்து நான் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னதில் வந்து முலாயம் சிங் என்ன பேசினார் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, சில நேரத்தில் அரசியல்வாதிகள் தங்களையும் அறியாமல் வந்து உண்மையை வந்து சொல்லிடுவாங்க. அப்படி வந்து ஒரு 3 விஷயம் சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம்கள் தைரியமானவர்கள், முஸ்லீம்கள் விவேகமானவர்கள், முஸ்லீம்கள் நம்பிக்கையானவர்கள். முஸ்லீம்கள் தைரியமானவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜக்கியா ஜாஃபரி தன்னுடைய கண்ணெதிரே வந்து கணவன் கொல்லப்பட்டதை பார்க்குறாங்க. 17 பேர் உயிரோடு எரிக்கப்பட்டதை பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் கூட சட்ட போராட்டம் செய்கிறாங்க. அது தைரியமானவர்கள் என்பதற்கான ஒரு சிம்பலை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி முஸ்லீம்கள் விவேகமானவர்கள் அப்படின்னா எல்லா கட்சியிலும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அவங்க முஸ்லீம்களுக்கு நல்லா தெரியும், அது காங்கிரஸாக இருக்கட்டும், டிஎம்கே, அண்ணா டிஎம்கே, எதுவுமே தங்களை வந்து ஒரு பகடக்காயாக தான் பயன்படுத்தும் அப்படிங்கிறத தெரியும். அதனால் எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் நம்பிக்கையானவர்கள். ஏன்னா இந்த பாசிசம் வந்து உண்மையிலே இந்தியாவில் வந்து 1-2% தான் அதை வந்து இது பண்ணுவாங்க. இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான இந்துக்கள் ரொம்ப நல்லவர்கள், மனிதநேயம் மிக்கவர்கள் அப்படின்னு இருக்குது. 2வது வந்து உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத உரிமை ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் இந்தியாவில் இருக்கிறது அப்படிங்கிறத முஸ்லிம்கள் அழுத்தமாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். எனவே தான் அவங்க நம்பிக்கை என்ன செய்கிறாங்க, இந்த தேர்தல் களங்கள் எல்லாம் வந்து எதிர்கொள்கிறாங்க, பங்கு பெறுறாங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இந்த மாதிரி தேர்தல் காலத்தில், குறைந்தபட்சம் தேர்தல் காலத்தில் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததற்கு பிறகு இது போல சாதி ரீதியான பிளவுகளை உறுதிப்படுத்துகிற மாதிரியோ, மத ரீதியான பிளவுகளை வலியுறுத்துகிற மாதிரியோ, இனம், மொழி ரீதியான பிளவுகளை உறுதிப்படுத்துகிற மாதிரியோ பிரச்சாரம் செய்வதற்கு தடை இருக்குது அப்படிங்கிறது உண்மைதானே? உண்மை. நிச்சயமாக வந்து சாதி, மத, இன, மொழி எந்த ரீதியாகவும் மக்களை பிளவுபடுத்துகிற முறையிலே அல்லது வெறியூட்டுகிற முறையிலே எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கு இன்றைக்கு பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் அந்த ஆக்ட் வந்து தடை செய்திருக்கிறது. அது ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் தேதி அறிவிக்கிற வரைக்கும் இவர்கள் என்ன பேசினாலும் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வராது. ஆனால் எலெக்ஷன் டேட் அறிவித்த பிறகுதான் வந்து இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இவர்கள் ரொம்ப டெக்னிக்கலா அதை பிளே பண்றாங்க. எந்த கார்டை எந்த இடத்துல பிளே பண்ணலாம் அப்படிங்கறத தெரிந்து வைத்து இவர்கள் இந்த செயலை செய்கிறார்கள். நம்முடைய நண்பர் பேசுகிற பொழுது சொன்னாரு, பிஜேபி எல்லாம் ஒரு பொருட்டு இல்லைன்னு. உண்மையிலேயே பிஜேபி சார்ந்த யாராவது ஒருவர் இங்கே வந்திருக்க வேண்டும். அது வந்து உண்மை, எது உண்மை என்பதை உலகிற்கு காட்டுகிற ஒரு முயற்சியாக கூட அது இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் இன்றைக்கு நாட்டை அச்சுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயமாக பாரதிய ஜனதா கட்சியை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அவர்கள் சொல்கிறார்கள், இல்ல நெக்ஸ்ட் நாங்க தான்,
இந்த இந்தியாவை கட்டி காப்பவர்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி ஆப்கோ வேர்ல்டு வைட் என்கிற அமைப்பினுடைய மிகப்பெரிய செயல் இருக்கிறது. அதாவது எப்படி இந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சி நடந்திருக்கக்கூடிய இந்த நாளிலே இளைஞர்களை கவர்ந்திருப்பது என்கிற நோக்கத்தோடு மாசத்துக்கு 25 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு மோடியின் பிரதாபங்களை அள்ளிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை நம்பி சாதாரண மக்கள் கூட ஒருவேளை, அதாவது ஜெயிக்கிற குதிரை மேல பணத்தை கட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை உருவாக்குகிற ஒரு அபாயம் இன்றைக்கு இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியை இல்ல 10ஓட 11 ஒதுக்கிவிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இது போன்ற பிரச்சாரங்கள் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகு வரக்கூடாது அப்படிங்கிறது சட்ட ரீதியான நிலை. ஆனால் நடைமுறையில் எல்லா தேர்தல்கள்லையும் அந்த மாதிரி இருக்குதா? இந்த நடைமுறையில் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தி, அதுக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்வதே ஜாதியின் அடிப்படையில் தான். எந்த தொகுதியில் யாரை நிறுத்தினா, அது எந்த கம்யூனிட்டியில் எந்த பிரிவில் ஆளை நிறுத்தினா தங்களுக்கு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் இவங்களுக்கு பார்க்குறாங்களே தவிர, அப்படி இல்லைன்னு சொல்லுறது சட்டத்தில் இருக்கலாம், இவங்களுடைய அமைப்பு சட்டத்திலையும் கூட வச்சிருக்கலாம். ஆனால் நடைமுறை என்பது அப்படி கிடையாது. அதில் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது, மேடம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க, என்னவோ எலெக்ஷன் தேதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பேணுதலாக இருப்பது என்பதல்ல, அதுக்கு முன்னாடி தான் எல்லாம் செஞ்சிடறீங்களே. அது என்னங்க, எலெக்ஷன் தேதி அறிவிச்சு எலெக்ஷனுக்கு ரொம்ப குறுகிய நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னென்ன திட்டங்கள் போட வேண்டுமோ, எவ்வளோ ப்ராப்ளத்தை ஏற்படுத்த வேணுமோ, அதை எல்லாத்தையும் வந்து திட்டமிட்டு செய்யறாங்க. ஆனா உண்மையிலே இவங்களுக்கு வந்து சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு அப்படிதான் அரசியல் கட்சிகள் பொதுவா நடக்குது. இதுல இந்த கட்சி அந்த கட்சி அப்படி நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க தேவையில்லை. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து எல்லா கட்சிகளும் பிளவுபடுத்துகின்றன சொல்றதன் மூலமாக கட்சி, அதாவது சாதி ரீதியாக வேறுபாடுகளை மறந்து, மத ரீதியான வேறுபாடுகளை மறந்து, மற்ற வேறுபாடுகளை மறந்து எங்க கட்சியில வந்து சேருங்கிற அறைகூவல் அதுக்குள்ள பொதிஞ்சிருக்கு. ரியல் லைஃப்ல உண்மையிலேயே யதார்த்தத்துல சமூகத்துல எல்லா பிளவுகளும் உண்மையாக இருக்கக்கூடிய சூழல்ல அதை மறந்து எல்லாரும் ஒரே கட்சிக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு தூரம் பிரகாசமா இருக்கு? இல்ல, ஒரே கட்சிக்குள்ள இருப்பது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. ஏன்னா ஜனநாயகம்ங்கிறதால மாற்று கட்சிகளை மதிப்பளித்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. எனவே வந்து ஒரு கட்சிக்குள்ளேயே எல்லாரையும் ஒரு சிமிழுக்குள்ள அடைக்கிற மாதிரியான விஷயம் அது சாத்தியம் இல்லை. ஆனா கேஜ்ரிவாலினுடைய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன், அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட சொன்னாரு, இந்த மாதிரி அங்க போய் உட்கார்ந்து போராடினாங்க, நீங்களும் அவரை சொன்னீங்க. அதாவது பனியில உட்கார்ந்து நாங்கள் போராடினோம், குஜராத்திலேயும் நாங்கள் போராடுவோம். அன்றைக்கு பனியில உட்கார்ந்து போராடினதுக்கு காரணம் தன்னுடைய அரசியல் சரிவை வந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த போராட்டம் கேஜ்ரிவாலுக்கு நடந்தது. ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லுகிற ஒரு விஷயத்தை நான் நிச்சயமாக கவனிக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவாலோ அல்லது மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கிற எந்த ஒரு நபரோ குஜராத்திலே சென்று உண்மை நிலையை அறிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். அங்க போய் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுகிற பொழுதுதான் குஜராத் மதச்சார்பின்மைக்கு எவ்வளவு ஒத்துழைக்கிறது, குஜராத்தினுடைய அரசு எப்படி இருக்கிறது, நிர்வாகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு அங்க பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே மதசார்பற்ற கட்சிகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கின்ற பொழுதுதான், அவர்கள் ஆட்சியை பிடிக்கிற பொழுதுதான் நிச்சயமாக இஸ்லாமிய சகோதரர்களும் சரி, சீக்கிய சகோதரர்களும் சரி, கிறிஸ்துவ சகோதரர்களும் சரி, வேறு எவருமே மதசார்பின், அதாவது ஒரு மதம் சாராத பெரும்பான்மையினரிலே கூட இன்றைக்கு மதம் சாராதவர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடியவர். மதம் சாராத மதம் ஒன்று இருக்குது பாருங்க, அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கூட நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் செக்யுலராக இருக்கக்கூடியவர்கள் நடுவில் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க சாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுபடுத்துறவங்க எல்லாம் கட்சி நடத்துறாங்க. ஆனா எல்லா இடங்கள்லயும் பொதுவாக பேசப்படாமல் போற இன்னொரு விஷயம் வந்து பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வை அடிப்படையாக வச்சுட்டு மக்களை பிளவுபடுத்த கட்சிகளையும் யாரும் பொதுவாக பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. அதற்கு என்ன காரணம்? அதே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் தான் வந்து ஒரு கட்சியிலே உள்ள வரதுக்கான ஒரு அளவுகோலாக இருக்குது. உதாரணம் ஒரு யதார்த்தமாக பார்ப்போம். இன்னைக்கு வந்து தேர்தல் செலவு வந்து 40லேருந்து 70 லட்சமாக தேர்தல் கமிஷன் உயர்த்திச்சு. அப்போ என்ன சொல்ல வரும்னா, கோடீஸ்வரர்கள் மட்டும்தான் எம்பியாக நிற்க முடியும் அப்படிங்கிறது வருது. அப்போ என் கட்சியில் ஒருத்தன் வரான்னா அவர் ஜாதி இதெல்லாம் பார்க்குறாங்க, அது ஒன்று. அதோட என்ன பார்க்குறாங்கன்னா, யாரிடத்துல பணம் இருக்குன்னு கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் எவ்வளோ செலவழிப்பீங்க, நீங்கள் எந்த ஜாதி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, இந்த 3 தான். ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, எல்லாருமே ஒரே சிமிழில் இருக்கணும், அப்படி தேவையில்லை. இந்தியாவுடைய சிறப்பே என்ன தெரியுமா, அவரவர்கள் அவரவருடைய இதில் சுய அடையாளத்தோடு உருவத்தோடு இருந்து கொண்டு இணங்கி போவதில் தாங்க ஒரு பெரிய டெமோக்ரஸியினுடைய மற்ற நாடுகளுக்கும் நமக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசமே அதுதான் ஒன்று. ரெண்டாவது வந்து அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த ஆப்கோ இருக்குது. இது ஆப்கோ மட்டும் இல்லை, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த பிஜேபி RS இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்சது வெற்றி பெற முடியாது என்பது 60 ஆண்டுகளாக இவ்வளோ கலவரங்கள் நடத்தியும் கூட அவங்களால ஒன்றும் செய்ய முடியல.
இல்ல, தெளிவாக சொல்கிறேன், இன்னும் 100 ஆண்டுகள் அவங்க எவ்வளவு பெரிய நிறுவனத்தை கொண்டு வந்து வச்சா கூட, ஏன்னா இந்த மண்ணு வந்து ஒரு ஆன்மீக பூமிங்க. அதாங்க பேசிக்கலி இந்த பாரத நாடு, இந்திய நாடு இருக்கு பாத்தீங்களா, இது ஆன்மீக பூமி, எல்லாம் நேசிக்கக்கூடிய ஒரு மக்கள். அதனால இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம என்ன வலியுறுத்தணும்னா, அரசியல் கட்சிகள்கிட்ட எப்ப நீ என்ன கொள்கை வச்சிருக்கிறியோ அந்த மதசார்பின்மை, அதுல நம்ம வந்து என்ன செய்வோம், ஒன்றிணைவோம் அப்படிங்கிறத பார்க்கணும். மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள்லாம் ஏமாந்துருவாங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு 3 முறை முதலமைச்சரான ஷீலா தீட்சித் ஒரு கொடியே இல்லாத ஒரு அரசியல் கட்சி தூக்கி எறிய முடிகிறது. அதான் இந்திய ஜனநாயகம். அதனால மக்கள் வந்து நமக்கு யாரு வந்து நல்லது செய்வாங்கன்றதை பார்க்கறாங்க. எந்த விதத்துல பிளவுபடுத்தினாலும் மக்கள் வந்து ஜனநாயகத்துல வந்து ஒற்றுமையாக இருந்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுவாங்கங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புது நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.